அனைவருக்கும் வணக்கம். இன்று பீனிக்ஸ் பறவை என்ற ஒரு அற்புதமான பறவையினுடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன். இந்த பீனிக்ஸ் பறவை இருக்கிறது, இது 500 ஆண்டுகள் முதல் 1000 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய ஒரு பறவையாகும். 1000 ஆண்டுகள் முடிவில் இந்த பறவை தன்னைத்தானே எரித்துக் கொள்ளும். எரித்துக் கொண்டு அதன் சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று எழுந்து மேலே செல்லக்கூடிய ஒரு பறவையாக இது கருதப்படுகிறது. முதலில் இந்த பறவையை பற்றிய செய்தி எங்கிருந்து கிடைக்குதுன்னா, எகிப்திய புராணங்களில் இருந்து கிடைக்குது. எகிப்து நாட்டினுடைய பெண்ணு என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய கடவுளனுடைய பறவையாக இது எகிப்தியர்கள் கருதுகின்றனர். இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா எகிப்து நாட்டுல முஸ்லிம்கள் தான் நிறைந்து காணப்படுகின்றனர். இஸ்லாமியர்களா தான் இருக்கிறாங்க அங்க பார்த்தாலும். ஆனா அன்றைய காலகட்டத்துல எகிப்துல பலவிதமான கடவுள்களை வணங்கினார்கள். அப்படிதான் இந்த பெண்ணு என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய கடவுளுடைய பறவையாக இந்த பீனிக்ஸ் பறவை விளங்கி இருக்கிறது. சரி, இந்த பீனிக்ஸ் பறவை உணர்த்தக்கூடியதுதான் என்ன, அதனுடைய குறியீடு தான் என்ன என்று பார்த்தால், இந்த பீனிக்ஸ் பறவை வீரத்தை உணர்த்துகிறது, அழியாமையை உணர்த்துகிறது, மறுபிறவி இல்லை என்று ஏதோ பிறந்தோம், ஏதோ சாக போகிறோம், மண்ணுக்குள் போக போகிறோம், எரிந்து சாம்பலாக போகிறோம், மறுபிறவி எல்லாம் கிடையாது என்று பலரும் பகுத்தறிவோடு பேசுவது போன்று பேசுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பறவை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா உடனடியாக அது மறுபிறவி வீடுது, மறுபிறவிக்கு வாழ ஆரம்பிச்சிடுது. நொந்து சாக போகும் மனிதனுக்கும் பலவிதமான கவலைகளோடு व्यसனத்தோடு சாக போகிற மனிதனுக்கும் இந்த பறவையினுடைய வரலாறு மிக 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 அவசியம். இந்த பறவையை பற்றி அவன் அறிந்து கொண்டால் நிச்சயமாக நம்மாலும் சிறப்பாக இந்த பூமியில் வாழ முடியும் என்று அவன் வாழ்ந்து நிரூபிப்பான். நிறைய பேரு இந்த உலகத்தை விட்டு போற சமயத்துல சில தைரியமான நம்பிக்கையான கதைகளை படிக்கும் பொழுது, செய்திகளை தெரிந்து கொள்ளும் பொழுது மீண்டும் உயிர் பெற்று விடுகிறார்கள். எனவே இந்த பீனிக்ஸ் பறவையை பத்தி கட்டாயமா எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பீனிக்ஸ் பறவையை போன்று மனிதன் பல ஆண்டுகள் உயிர் பெற்று நன்றாக வாழ்ந்து பல உண்மைகளையும் அறிந்து மெய்யறிவையும் பெற்று இந்த உலக வாழ்வை முடிக்க வேண்டும், அதில்தான் சிறப்பு இருக்கிறது என்று கூறி இந்த பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.